Hey guys, எப்படி இருக்கீங்க? சாம், இன்னைக்கு VBS 2026 எத்தனாவது நாள்? ரெண்டாவது நாள். கரெக்ட்டா சொல்லிட்டான். Guys, இப்ப VBS 2026க்கான தலைப்பு என்ன? ஞாபகம் இருக்கா? எல்லாரும் கரெக்ட்டா சொன்னாங்க. ஜெயிப்பவன். இப்ப டேவிஸ் வந்து நமக்கு பிரேயர் பண்ணுவாங்க. இந்த 2026 VBS ஜெயிப்பவன் என்ற தலைப்புல 2026 VBS இங்க தி யங் லைன்ஸ் நடத்துறோம். அதுக்கான டே 2 வரை வந்திருக்கு. அதுக்குள்ள டே 1 முடிஞ்சிருச்சு. நம்பவே முடியல. வாங்க இப்போ டே 2 வந்து ஒரு பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரேயர் பண்ணுவோமா சார்? பண்ணுவோமா? அங்க பார்த்து சொல்லு. பண்ணுவோம் சொல்லு. பண்ணுவோமா? சரி வாங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையிலும் இசப்பா உண்மை துதிச்சு உண்மை ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு இருபத்தஞ்சாக நன்றி இசப்பா. இசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 இசப்பா. இசப்பா உங்களோட பிள்ளைகள்லாம் வாஞ்சையோட இசப்பா பாட இசப்பா, வசனங்கள் கேட்க இசப்பா, உங்களுடைய கதைகளை கேட்க இசப்பா வந்திருக்காங்க இசப்பா. ஆர்வமோட வந்திருக்காங்க இசப்பா. அவங்களெல்லாம் உங்க கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன் இசப்பா. அவங்களை நல்லா ஆசீர்வதிச்சுட்டாங்க இசப்பா. உங்க கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஜெய கிறிஸ்து இயேசுவே, பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மையே நான், கரம் பிடித்து பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே. உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே. ஆமென் ஆமென். ஹாய் गाइस, இப்போ வந்து அடுத்த செக்ஷன் என்னது தெரியுமா? தெரியாதுண்ணா. உனக்கு தெரியுமா? எனது பாட்டு தெரியுமா? ஆமா, அடுத்த சாங்ஸ். அடுத்தது வந்து நான் ஜோசோனா வந்து நம்மளுக்கு பாட்டு சொல்லி தருவாங்க. ஓகேவா? ஓகேண்ணா. ஓவர் டு சாங். गाइस, இப்போ நம்ம டே 2க்கான பாட்டு என்னன்னு பாத்துருவோமா? நான் பாடுறேன், உங்களுக்கு சைடுல இங்க தெரியும், அதை பார்த்து நீங்க பாடிக்கோங்க. இப்போ நான் பாடுறேன். வெற்றி என் பக்கம் ஒரு எதிரியும் இல்லையே, சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே, என்னுள்ளே இயேசுவே வாசமே செய்வதால் எந்த பயமும் இனி எனக்கில்லையே, இயேசு நம்மோடென்றால் போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். பாட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. மறுபடியும் கூட சேர்ந்து பாடுறீங்களா எல்லாரும்? பாடுவோம். 1 2 3 பாடுவோம். வெற்றி என் பக்கம் ஒரு எதிரியும் இல்லையே, சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே, என்னுள்ளே இயேசுவே வாசமே செய்வதால் எந்த பயமும் இனி எனக்கில்லையே, இயேசு நம்மோடென்றால் போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். பாட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சா? இப்ப நெக்ஸ்ட் டான்ஸ்னா வந்து நமக்கு ஒரு சின்ன பாட்டு மாதிரி ஒன்று சொல்லி தருவாங்க. இங்கிலீஷ் பாட்டு தெரியும். இப்ப இங்கிலீஷ் பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா? இப்ப வந்து புது பாட்டு கத்துக்க போறோம். ஆனா ஜோசன சொல்லி கொடுத்த பாட்டுலாம் கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிட்டோம்னா. என்ன பாட்டு? வெற்றி என் பக்கம். அப்படியா? இப்ப நம்ம ஒரு புது பாட்டு பாடுவோம்னா? சரிண்ணா. I got victory in Jesus' name. I am the victor with Jesus said. He is always with me. He guides me and leads me. I will overcome Satan every day. He is always with me. He guides me and leads me. I will get the crown from Jesus. I will get the crown from Jesus. ஜெயிப்பேன் இயேசுவின் நாமத்தில், ஜெய கிறிஸ்துவின் ஜெய பலத்தால், அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே, அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன், இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். பாட்டு புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுண்ணா. இங்கிலீஷ்ல அப்படி பக்காவா ஸ்டாண்ட்ஸ் அப்படி பக்காவா பாடுறீங்களே. தேங்க்ஸ்ண்ணா. ஏசப்பா உங்களுக்குலாம் நிறைய கிருபை தந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கிருபை இருக்கு. வாங்க இப்ப நம்ம சேர்ந்து பாடுவோமா? பாடுவோம்ண்ணா. I
I got victory in Jesus' name. I am the victor with Jesus' help. He is always with me. He guides me and leads me. I will overcome Satan every day. He is always with me. He guides me and leads me. I will get the crown from Jesus. I will get the crown from Jesus. ஜெயிப்பேன் இயேசுவின் நாமத்தில், ஜெய கிறிஸ்துவின் ஜெய பலத்தால். அவர் என் பக்கம் வழி நடத்துவாரே, சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே. அவர் என் பக்கம் வழி நடத்துவாரே, சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே. இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன், இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். நல்லா இருந்துச்சா பாட்டு? சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது? பைபிள் வேர்ட்ஸ். ஆமா, பைபிள் வேர்ஸ். இன்னைக்கு டே 2க்கான தலைப்பு என்னன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாதுண்ணா. தெரியாதுல? ஸ்டார்டிங்ல சொல்லணும், ஆனா மறந்துட்டோம். இந்த வாட்டி இப்ப சொல்லிடுவோம்னே. டே 2க்கான வசனம் பாத்துருவோமா? ஓகே ஓகே, உங்களுக்கு அதை பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கா இல்லையா? ஆமா, ஆர்வமா இருக்கு. ஆர்வமா இருக்கா? சரி, இப்ப அந்த தலைப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சோதனை மேற்கொள்பவன். சோதனை மேற்கொள்பவன். கரெக்ட், சோதனை மேற்கொள்பவன். அதுக்கான இப்ப வசனத்தை பார்ப்போம். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே. சோதனையை மேற்கொள்பவன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்ப அதை நம்ம எங்களை கூட சேர்ந்து ரிப்பீட் பண்றீங்களா? இப்ப நம்ம அதை நான் சொல்றேன், நீங்க எங்க கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு தெரியும். தேவனுக்கு சோதனையை மேற்கொள்பவன். சோதனையை மேற்கொள்பவன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடி போவான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்ப நம்ம டாவிசனை நமக்காக ஸ்டோரி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஸ்டோரி ஆர்வம் தானே? பிடிக்கும்ல பைபிள் ஸ்டோரி? ஆமா. அது இப்ப நம்ம டாவிசன் நமக்காக சொல்லுவாங்க. ஓகே. ஹலோ गाइस, இப்போ நம்ம ஒரு முக்கியமான பெரிய செக்ஷனுக்கு வந்திருக்கோம். என்ன செக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குண்ணா. என்னது? பைபிள் ஸ்டோரிஸ் தானே? ஆமாண்ணா, ஸ்டோரிஸ் தானா. ஒரு ஸ்டோரி சொல்லி தந்தனே ஃபர்ஸ்ட் டேக்குள்ள ஸ்டோரிஸ். என்ன ஸ்டோரி ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குண்ணா. என்னது? இளைய மகன் ஸ்டோரி. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்குண்ணா. சரி, ஃபர்ஸ்ட் டேக்கான டைட்டில்? ஃபர்ஸ்ட் டேக்கானதா? தெரியலண்ணா. தெரியலையா? புது வாழ்வு பெற்றவன். புது வாழ்வு பெற்றவன். ஞாபகம் இருக்கா? இப்போ ஞாபகம் வந்துச்சா? ஞாபகம் வந்துச்சுண்ணா. ஓகே, இப்போ இன்னைக்குள்ள டைட்டில் என்ன? சோதனையை மேற்கொள்பவன். இந்த டைட்டில்ல வச்சு நம்ம ஒரு கதை பாப்போமா? பாத்துருவோம்ண்ணா. எத்தனை பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும்? பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு கிரிக்கெட் ஆகணும்னு ஆசைப்பட்டேனா. அப்படியா? ஆமா, நிறைய பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் நான் சொல்றேன், ஓகேவா? அவர் பிறந்த எந்த ஊர்ல பிறந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் பிறந்த ஸ்டேட் வந்து கேரளா மாநிலத்துல பிறந்தாரு, ஓகேவா? அது யாருன்னா வந்து உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன், ஓகேனா? ஓகேவா? இப்போ அவர் வந்து ஒரு T20 வேர்ல்டு கப் நடந்தது தெரியுமா? தெரியும்ண்ணா. T20 வேர்ல்டு கப் 2026ல T20 வேர்ல்டு கப்ல இந்தியா ஜெயிச்சது. ஆமாண்ணா, ஞாபகம் இருக்கா? அதுல சஞ்சு சாம்சன். ஐயோ, பேர் சொல்லிட்டனே. எதுக்கு நான்? ஐயோ, சரி பரவாயில்ல, வச்சுக்கோங்க. அவர் வந்து ஸ்டார்டிங்ல சஞ்சு சாம்சன் வந்து ஸ்டார்டிங்ல இன்னிங்ஸ் வந்து ஒண்ணுமே ஒழுங்கா ஆடல, ஓகேவா? அப்போ அவருக்கு வந்து ரொம்ப சோதனையா இருந்தது. ஐயோ, நம்ம டீம்ல எல்லாம் எடுத்திருக்காங்க, ஆனா நம்ம வந்து எந்த பெர்ஃபார்மன்ஸையும் என்னால கொடுக்க முடியலையே அப்படின்னு சஞ்சு சாம்சன் வந்து ரொம்ப சோகமா இருந்தாரு. புரியுதா? புரியுதுண்ணா. அப்ப வந்து அவர் வந்து ஏசப்பாட்ட கேட்டாரு, ஏசப்பா எனக்கு வந்து உங்க பலம் ஏசப்பா எனக்கு தாங்க ஏசப்பா. ஒரு சின்ன பையன் ஏசப்பா, டேவிட் வந்து கோலியாத்த வெல்ல எங்களுக்கு அவருக்கு கிருபை தந்தது போல ஏசப்பா, எனக்கும் ஏசப்பா நல்ல பேட்டிங் ஆட எங்களுக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சஞ்சு சாம்சன் அவர் கேட்டாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியுமா? தெரியாதுண்ணா. லாஸ்ட் 3 மேட்சஸ்ல தொடர்ந்து 80+ ரன்ஸ். அப்படியாண்ணா? ஆமா, தொடர்ந்து 80+ ரன்ஸ்.
இது T20 வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு காரணமே சஞ்சு சாம்சனும் ஒரு பங்களிப்பு இருந்தாரு. இப்ப சென்னைக்காக அவர் ஆடுறாரு. சந்தோஷமா இருக்கும் இல்ல? சென்னை ஃபேன்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுல வந்து எவ்வளோ 2 செஞ்சுரி வரை அடிச்சாரு நம்ம சென்னைக்காக. தெரியுமா? தெரியும். நம்ம எந்த சோதனை வந்தாலும் நம்ம அது மேற்கொள்ள தயாரா இருக்கணும். புரியுதுண்ணா? தயாரா இருந்தோம். அதுவும் ஏசப்பாட்ட நம்ம தயாரா. சொந்த முயற்சி கிடையாது. சொந்த முயற்சி வேணும், ஆனா எல்லாமே சொந்த முயற்சி கிடையாது. நம்ம ஏசப்பாட பிரேயர் பண்ணிட்டு ஏசப்பா இதை கேட்கணும். என்னது? ஏசப்பா எனக்கு இந்த பலனை தாங்க, எனக்கு அந்த குறைவு இருக்கு ஏசப்பா, அதை நீக்கி போட்டு எனக்கு நல்ல பலன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். புரிஞ்சுதுண்ணா? நம்ம யார் கதையை பார்த்தோம்? சஞ்சு சாம்சன். எந்த ஊர்ல இருந்து வந்தாரு கமெண்ட் பண்ணுங்கண்ணே. ஓகேவா? எந்த ஊர்ல அவர் பிறந்தாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேண்ணா? ஓகேவா? சரி, இப்போ அடுத்த செக்ஷன் என்னன்னு போகுமா? பாப்போமா? அடுத்து என்ன செக்ஷன்? தெரியலையா? நம்ம இப்ப வந்து செகண்ட் டே, எண்ட் ஆஃப் த டே இருக்கோம். பாதி முடிஞ்சிருச்சு. இப்போ ஜோசானா வந்து நம்மளுக்கு பிரேயர் பண்ணி முடிப்பாங்க. அதுக்குள்ள முடிய போதானா? ஆமா, அதுக்குள்ள முடிய போகுது. ஏன்னா நானே இப்படி ஆச்சரியமா பாக்குறேன், அதுக்குள்ள டைம் இவ்வளவு ஃபாஸ்டா போகுது. சரி வாங்க, இப்ப நம்ம ஜோசானா வந்து பிரேயர் பண்ணுவோம். ஓவர் டு எண்ட் பிரேயர். இப்ப எண்ட் ஆஃப் த டே 2 கரெக்ட்டா? ஆமா. இப்ப நம்ம பிரேயர் பண்ணி முடிக்க போறோம். ஓகே. இப்ப நான் பிரேயர் பண்ண போறேன். எல்லாரும் கண்ணை மூடுங்க, கை கோப்புங்க. இப்ப நான் பிரேயர் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. நாள் முழுவதும் பார்த்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த விபிஎஸ்ல இருந்த ஒவ்வொரு பசங்களும் நீங்க உங்க கரகத்துக்குள்ள மோடி மறைச்சுக்கொள்ளுங்க ஏசப்பா. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து பிரயோஜனமா இருக்கு, உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்க பாதுகாத்து விளையாட்டுக்கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நிறைய பேருக்கு இது பிரயோஜனமா இருக்கு, உதவி செய்யுங்க ஏசப்பா. கதைகள் பாடல்கள் இதெல்லாம் கேட்க உங்க பசங்க வந்திருக்காங்க ஏசப்பா. அந்த வசனங்கள் அதெல்லாம் உமக்கு பிரயோஜனமா, அந்த பசங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். இந்த காரியத்தில் உமக்கு பிரியம் இல்லாமல் எதுவும் இருந்தால் அதை மன்னித்து விடுங்க ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாள் முழுவதும் பார்த்துக்காக நன்றி ஏசப்பா. நாளைக்கு 3ஆம் நாள் ஏசப்பா. அதையும் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. நீங்க அதை பாதுகாத்து விளையாட்டுக்கொள்ளுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெய கிறிஸ்து இயேசுவே, பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மையே நான். கரம் பிடித்து பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே. உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே. ஆமென். Thank you. Praise the Lord.